இன்றைக்கி நம்ம கார்னை வச்சு ஒரு கிறிஸ்பி கார்ன் செய்ய போகிறோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு. இப்போ ஸ்வீட் கார்ன்லாம் வந்துட்டு ஒரு பீஸே வந்துட்டு 10 rupees தான். ஸோ குட்டீஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கார்னை வந்துட்டு அது மேலே இருக்க தோல் முடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 3 பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் 2 லைன்ஸ் விட்டு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணுற நேரத்தில் நம்மளுக்கு எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இதை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ ஒரு கார்ன் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ, எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சாய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சாட் மசாலா, ப்ளெயின் சில்லி பவுட்ரு காரத்துக்காக, அவ்வளோதான். சேர்த்துட்டு இதை நல்லா குளிக்க விட்டுருங்க. ஸோ இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக தயிர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் சில்லி சாஸு, நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் இருக்கட்டும்ன்றதுனால சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிரில் வந்து சாஸ் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஸோ இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா. இப்போ பெங்களூரில் செம்ம மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, அதுவும் ஐஸ் கட்டி மழை. வாவ், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கார்ன் வாங்கினா கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குது.